காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்ப்போம். சுற்றுலா பயணமாக சென்று திரும்பியிருந்தவர்களே தவிர இங்கே தாய் வீட்டிலே உங்கள் சொந்த வீட்டிலே வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை எல்லாம் வேறாக வித்தியாசமாக கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்பதற்கு அவசியமே இல்லை. எனவே நீங்கள் எல்லோருமே தேவதாஸ் பரம்பரை காங்கிரஸ்காரர். எங்கள் அப்பா காலத்துல எனக்கு அவர் கூப்பிடாங்க ஆரம்பிச்சு எங்கள் அப்பா ரொம்ப வேண்டியவர் நெருங்கிய நண்பர். வயசுல மூத்தவர், பழக்கமானவர், நெருக்கமான பழக்கமானவர். அவர்களெல்லாம் மீண்டும் இங்கே வந்ததை நான் மகிழ்ச்சியாக ஏற்று அவர்கள் எல்லாம் மீண்டும் வரவேற்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸிலே பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அப்படி பொறுப்புகளில் இருந்து வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலேயும் உரிய மரியாதையும் உரிய பொறுப்புகளும் அந்தந்த பகுதியிலே வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு வற்றாத ஜீவ நதி. ஒரு 6 நாள் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கும். தண்ணி புதுசா வராமல் இருந்தா அதுக்கு பேர் ஆறு இல்லை, மணல் திட்டு ஆயிடும். ஒரு இயக்கம், ஒரு கட்சி தொடர்ந்து வளமோடும் பலமோடும் நடைபோட வேண்டும் என்றால் புதிய புதிய வருகை இளைஞர்கள் தொடங்கி பலரும் இந்த இயக்கத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வந்து கொண்டே இருக்கிற உங்களை அங்கீகரிக்கவும் வேண்டும், கௌரவப்படுத்தவும் வேண்டும். அங்கங்கே வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல உரிய பொறுப்புகள் தர வேண்டும். அந்த பொறுப்புகளை பயன்படுத்தி அந்த பகுதிகளில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட வேண்டும். இப்போது தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் மும்முரமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் முன்னாலே வந்திருந்தீங்கன்னா உங்களில் யாருக்கு அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் ஏதாவது பகுதி கொடுத்து இந்த வாய்ப்புகள் தந்திருக்கலாம். மாநகரம், நகரம் இந்த மாதிரி அதிகாரபூர்வமாக சின்னங்களிலே நிற்கிற இடங்கள் ஏறக்குறைய முடிவு செய்யப்பட்டு விட்டன. இருந்தாலும் வேட்புமனு தாக்கலுக்குள்ளாக யாருக்கேனும் வாய்ப்பு இருக்குமேயானால் மாவட்ட தலைவர்களோடு பேசி கிடைத்திருக்கிற இடங்களிலே 1-2 பொருத்தமானவர்கள் அங்கே நிலைமைக்கு ஏற்ப அவர்கள் அங்கே அங்கீகரிக்கப்பட்டு வாய்ப்பளிக்கப்படுவார்கள்.